அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, செம்பருத்தி பூ காஞ்சது, பச்சையாக இருக்குது, அப்புறம் இந்த சிறுபிலை, பார்க்கா இதெல்லாமோட பயன்கள் பார்க்க போகிறோம். என்னடா மொத்தமாக எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க அப்படின்னா, எலும்பிச்சம்பழத்தோட பயன்களும் நம்ம பார்க்க போகிறோம். இதோட பயன்களும் நம்ம பார்க்க போகிறோம். இதை பொதுவாக செம்பருத்தி பூக்களோட பயன்களை முதல்ல பார்த்துடலாம். செம்பருத்தி பூக்களை பச்சையாக இந்த மாதிரி பச்சையாக இருக்கிறத நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம், தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை கோளாறுகள் அனைத்துமே நீங்கிரும். ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்க இந்த பொண்ணுங்க இதை சாப்பிட்லாம். ஆண்களுக்கு மருந்து சொல்லலைன்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு ஆல விழுது இருக்குல்ல, ஆலமரத்தோட விழுது, இல்லைன்னா ஆலப்பழம், இல்லைன்னா ஆலமரத்தோட அந்த இலையோட கொழுந்து இலைகளை சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிட்டா ஆண்களுக்கு நல்லது. ஏன்னா ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன், நீங்கள் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறீங்க, பசங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னதுனால தான் இதை சொன்னேன். இப்போ பொண்ணுங்களுக்கு இந்த செம்பருத்தி பூ பச்சையாக சாப்பிட்டுட்டு வரலாம். அப்படி சாப்பிட்டு வந்தாக்க கர்ப்பப்பை கோளாறுகள் சரியாகும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இதில் நம்ம டீ போட்டு குடிக்கலாம். எப்படி டீ போட்டு குடிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு செம்பருத்தி பூ ஒரு 5 இதை எடுத்துக்கோங்க. 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் பெரிய சீரகம், அது சின்ன ஸ்பூனாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இஞ்சி கொஞ்சம் நிறுத்தி போட்டுக்கோங்க. வேணால் பட்டை போட்டுக்கலாம். இஞ்சி, கொத்தமல்லி விதைகளோடு நிறுத்திக்கோங்க. அதை கருப்பட்டி அல்லது பனங்கற்கண்டு, இல்லைன்னா வெல்லம், இந்த மாதிரி போட்டு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை அதெல்லாம் போட்டு கலந்து அப்படி குடிச்சிக்கலாம். எங்களுக்கு ஸ்வீட் வேண்டாம், எங்களுக்கு சுகர் வேணாம், எங்களுக்கு இனிப்பு கலந்து பிடிக்காது, நாங்கள் குடிக்க மாட்டோம் அப்படின்னாக்கா செம்பருத்தி பூக்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காஞ்சாலும் பரவாயில்ல, பச்சையாக செடியில் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னாக்கா இந்த மாதிரி பூக்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எங்கேயாவது பறிச்சிட்டு வர்றப்ப காய வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதை டீ போட்டு குடிச்சிக்கலாம். என்னென்னா, இன்னொரு மெத்தட் என்னென்னா, செம்பருத்தி பூக்களை கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் ஒரு இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லெமனை புழிஞ்சிட்டு, இந்த மாதிரி பாதி லெமன் எடுத்துக்கலாம். எலுமிச்சம்பழம் அதை புழிஞ்சிட்டு சாரை புழிஞ்சு தனியாக வச்சுக்கோங்க. கொட்டையை கண்டிப்பாக எடுத்து வரணும். அதுக்கப்புறம் இந்த தோலையும் அந்த செம்பருத்தி பூக்களோட போட்டு எரித்து அந்த மாதிரி அப்புறம் இறக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமனோட சாறை கலந்து நம்ம குடித்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்த பூக்களை போட்டு காய்ச்சும் போது ஒரு கலரில் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமனை ஊற்றும் போது இதே சிவப்பு கலர் மாறும். அப்போ நம்ம குடிச்சிக்கலாம். அப்படி குடித்தோம் அப்படின்னாக்க இதய பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வு கொடுக்கும் இந்த செம்பருத்தி போட்டி. அது சொல்லுவாங்கள்ல, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இருமலுக்கு சித்தரத்தை, இதயத்திற்கு செம்பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சித்தர்கள் சொன்ன வாக்குங்க. அது மாதிரி இதய பிரச்சனைகள் மட்டும் தீராது. ஒருத்தங்களுக்கு இதயத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த டீ கொடுத்துட்ருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னென்னா, யூரின் போகிற இடத்துல இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படி சொன்னாங்களா, அது சரியாயிடுச்சு. யூரின் தாரையில் எரிச்சல் இருந்ததுன்னா அது சரி பண்ணும். இப்போ நமக்கே வெயிலில் போயிட்டு வரோம் அப்படின்னாக்கா, வீட்டில் பூத்திருக்கு செம்பருத்தி பூனா ஒரு டீ வச்சு காய்ச்சி குடிச்சிடலாம். இல்லை பச்சையாக பிச்சு சாப்பிட்ருங்க. ஆனால் பச்சையாக அதிகமாக சாப்பிட்றப்ப லோ பிபி ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் வடன்னு வருது அப்படி சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் காய்ச்சி குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி காஞ்ச செம்பருத்தி பூக்களை நம்ம பவுடர் பண்ணிவிட்டு அதை ஃபேஸில் போட்டுட்டு வந்தோம், முகத்தில் பூசிட்டு வந்தோம்னா முகம் நல்லா பளிர்னு இருக்கும். அதோடு இல்லாமல் இந்த டீ குடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம உடம்பே நம்மளோட தோல்லே நல்ல பளபளப்பை கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த லெமன் நம்ம குடிக்கிறப்ப நம்ம உடம்புல உள்ள அனைத்து கழிவுகளையும் வெளியேற்றுறதுக்கு இந்த லெமன் எலுமிச்சம்பழம் பயன்படும். இதுதான் செம்பருத்தி பூக்களோட பயன். அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி பூக்களோட இதழ்கள், அதுக்கப்புறம் மருதம்பட்டை, அதை போட்டு நம்ம காய்ச்சி குடிச்சிட்டு வரப்போ நமக்கு இரும்பு சத்து அதிகமாகும். அப்போ நம்மளுக்கு என்னென்னா உடம்புக்கு நல்லது, நமக்கு தேவையான இரும்பு சத்து அதில் கிடச்சிரும். அப்புறம் செம்பருத்தி பூக்களை நம்ம தேங்காய் எண்ணெயில், செம்பருத்தி பூக்கள் அப்புறம் இலை, இதை நம்ம தேங்காய் எண்ணெயில் ஒரு 1/2 லிட்டர் எடுத்துகிட்டு ஒரு 10-15 பூக்களை போட்டு நம்ம நல்லா காய்ச்சி, அதில் செம்பருத்தி பூக்கள், அதுக்கப்புறம் சோற்றுக்கற்றாழையோட அந்த சோறு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, அதுக்கப்புறம் அந்த செம்பருத்தியோட இலைகள், இதை போட்டு நம்ம காய்ச்சிட்டு நம்ம தலைக்கு பயன்படுத்திட்டு இருந்தோம். முடி நல்லா கருமையாக வளரும். அப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுக்கு என்ன இன்னும் முடி கொட்டவே இல்லை, உங்களுக்கு அப்படியே இருக்குது, முடியும் நரைக்கலை, உங்களுக்கு நல்ல முடி கருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதோட ரகசியம் என்னென்னா, இந்த பூக்களை பச்சையாக சாப்பிட்றது தான். நான் கண்டிப்பாக 2-3 பூக்கள் நான் டெய்லியுமே சாப்பிட்ருவேன்.
அடுத்து பாருங்களேன், சிறுபிள்ளை. இது வந்து பொங்கலுக்கு காப்பு கட்டுவோம். அது மட்டும் தான் நிறையா பேருக்கு தெரியும். ஏன் காப்பு கட்டுறோம் அப்படின்னு தெரியுமா? அந்த இந்த கன்றுப்பூ வந்து ஒரு 6 மாதத்துக்கு நல்லா கிடைக்கும், மறு 6 மாதத்துக்கு கிடைக்காது. மழை பெஞ்சால் தான் திரும்ப முளைச்சி நம்மளுக்கு ஜனவரி மாதம் அது வந்து இது கிடச்சிருது. அது கிடைக்காத சமயத்தில் நம்ம பயன்படுத்தணுங்கிறதுக்கு தான் இந்த சிறுபிள்ளையை வந்து காப்பு கட்டுவாங்க. இதை வந்து நம்ம காய்ச்சி குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம கிட்னியில் ஸ்டோன் இருக்குது அப்படின்னாக்கா எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும், யூரின்லேயே வந்துடும். 20 mm கூட இருக்கிறது கூட வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கமெண்டில் வந்திருந்தது ஏற்கனவே உள்ள பதிவில். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 8 mm 12 mm வரைக்கும் இது வருது, நல்லாவே எனக்கு தெரியும். அதனால் இதை நம்ம வந்து காய்ச்சி குடிக்கலாம், ரொம்ப நல்லது சிறுநீரகத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு. அப்புறம் வந்து தொப்பை இருக்குது அப்படின்னாக்கா இதை வெறும் வயிற்றில் அரைச்சி ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு உருவி எடுத்துகிட்டு வெறும் வயிற்றில் அரைச்சி பசும்பால் கலந்து குடிச்சிட்டு வரப்போ தொப்பை குறையுது. அதுக்கப்புறம் பாகற்காய் வந்து நம்ம வந்து தினமும் பயன்படுத்திக்கலாம். அது வந்து வாரத்துக்கு ஒரு 3 நாளாவது நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு வந்து சமநிலைப்படுத்தி வச்சுக்கும். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இயற்கையான பொருள் நிறைய கிடைக்கிது, நம்ம அது மாதிரி பயன்படுத்திக்கலாம். இதில் பாருங்களேன், இது வந்து பன்னீர் ரோஸை வந்து காய வச்சுருக்கேன். இது வந்து நலுங்குமா வரைக்கிறதுக்காக காய வச்சுருக்கேன். இது டீ கிடையாது. ஆனால் பன்னீர் ரோஸ் வந்து நம்ம பச்சையாகவும் சாப்பிட்லாம். பச்சையாக சாப்பிட்டோம் பன்னீர் ரோஸ், அதுக்கப்புறம் குண்டு மல்லி, அந்த பூ, இந்த செம்பருத்தி, இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு வரப்போ பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறு வரவே வராது, நல்லாயிருக்கும். நியூட்ரஸ் வந்து நல்லா பாதுகாத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். என் பாட்டி சொன்னது, எங்கள் பாட்டனார் வந்து வைத்தியராக இருந்திருக்காரு, அவர்லேருந்து வந்தது தான் இந்த ஆர்வம்னு நினைக்கிறேன். எங்களுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவெல்லாம். முடிஞ்ச அளவுக்கு இயற்கையுடனும் வளங்களும் ஆகும். நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவில் உள்ள பயன்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, இதை பற்றி எதுவும் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இது வந்து என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மாதிரி மேலும் மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் பண்ணிக்கோங்க. நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ்.